தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூகே கரன்சிஸ். யூகே கரன்சிஸை பவுண்ட் ஸ்டெர்லிங் ஆர் கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட், அதாவது ஜிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் பிரிட்டிஷ் பவுண்டுக்கு குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னா எல் மாதிரி போட்டு நடுவில் ஒரு டேஷ் போட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் அதனோட சிம்பிள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மொத்தம் 8 காயின் இருக்குது, 4 விதமான நோட் இருக்குது. ஒவ்வொரு நோட்டு ஒவ்வொரு காயினோட புழக்கம் எப்படி இருக்குது, அதனோட கலர் எப்படி இருக்குது, அதனோட வேல்யூ என்ன இருக்குது, ஒவ்வொரு காயின் அண்ட் நோட்டில் எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். காயின்ஸ் அண்ட் நோட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கரன்சியை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஊரில் எப்படி ரூபாய் பைசான்னு சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே பவுண்ட் பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 100 பைசா சேர்ந்தது 1 ரூபாய் எப்படியோ அதே மாதிரி இங்கே 100 பென்ஸ் சேர்ந்ததை 1 பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறதுலே ரொம்பவும் குறைவான மதிப்புடைய காயின் அப்படின்னா 1 penny. 1 penny அப்படிங்கிற இந்த காயின் காப்பரால் செய்யப்பட்டது. ஒவ்வொரு காயினோட பின்னாடியும் 2ஆம் எலிசபெத் அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, அதாவது அரச குடும்ப ஆட்சியில் இருக்கவங்க, அவங்களோட புகைப்படம் தான் எல்லா காயினோட பின்னாடியும் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு காயினோட முன்னாடியும் ஏதாவது ஒரு எம்ப்ளம் ஒரு சிம்பிள் பொறிச்சிருப்பாங்க. 1Pல இருக்க இந்த எம்ப்ளம் ஆர் சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னா இங்கே இருக்க பார்லிமெண்ட்டோட கேட்வே அதாவது முன்னாடி இருக்க கதவு மேலேயும் கீழேயும் ஸ்லைட் ஆகிற மாதிரி ஒரு பாதுகாப்புடைய ஒரு கதவு, அதை குறிக்கிற விதமாக போர்ட்கலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை குறிக்கிற விதமாக இது வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பென்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. 5p 4p 10p அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி கடைக்கு போய் ஏதாவது வாங்கியிருக்கீங்க 2 பவுண்ட் 50 பென்ஸ் அப்படின்னா 250 அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 pounds 50p சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கே சொல்லுவாங்க. இந்த 100 பென்னி சேர்ந்தது 1 பவுண்ட் ஆகும். இந்த 1 பென்னியோட இந்தியா மதிப்பு 1 ரூபாய். நான் காமிக்க போகிற காயின்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாத்தோட வேல்யூ கூடயும் into 100 போட்டிங்கன்னா இந்திய மதிப்போட சராசரியான வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 pence காயின். 2 pence காயினில் முன்னாடி இருக்கிறது யூனிகார்ன். யூனிகார்ன் ஸ்காட்லாண்டோட நேஷ்னல் அனிமல், அதனோட சிம்பிள் தான் இதில் பொறிச்சிருக்காங்க. இங்கே யூகே 4 நாடுகளால் ஆகப்பட்டது. ஸ்காட்லாண்ட், இங்கிலாந்து, வேல்ஸ், நார்தன் அயர்லாந்து, இது 4 சேர்ந்தது தான் யூகே. எல்லா நாடுகளுக்கும் அதுக்குரிய நேஷ்னல் எம்ப்ளம்ஸ் இருக்குது. அதனோட சிம்பிள்ஸ்லாம் அங்கங்கே கலந்து காயின்ஸில் பொறிச்சிருப்பாங்க. அண்ட் 1p and 2p காயின்ஸ் மட்டும்தான் காப்பர் பிளேட்டட் ஆன காயின்ஸு. அடுத்து வர காயின்ஸ் எல்லாமே சில்வர் அண்ட் கோல்டு மிக்ஸ் ஆனதாக இருக்கும். அடுத்து மதிப்புள்ள காயின் 5 pence. 5 pence ராயல் ஷீல்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் பல இந்த 4 நாடுகளோட சிம்பிள்ஸ்லாம் கலந்துருக்கும். அது எல்லாத்தையும் குறிக்கிற விதமாக ஒரு 4 சிம்பிள் பொறிச்சிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்பவே சின்ன காயின். இது பியோர் சில்வர், அது சில்வர் பிளேட்டடால் ஆன காயின். இது அடுத்து வர்றது 10 pence காயின். 10 pence காயின் ஒரு என்ன சொல்கிறது, சிங்கத்து மேலே அந்த க்ரௌன், ராணியோட க்ரௌன் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த சிங்கத்து மேலே க்ரௌன் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. சிங்கம் இங்கிலாண்டோட நேஷ்னல் அனிமல், ஸோ அதை பொறிச்சு மேலே அந்த க்ரௌன் வச்சுருக்காங்க. திரும்பவும் இது சில்வரால் ஆனது. அடுத்து சில்வரால் ஆன காயின் 20p காயின். இது 7 முகங்களை கொண்டது. இது ஒரு பென்டகன் காயின்னு சொல்லுவாங்க. இதில் முன்னாடி இருக்கிறது டியூடர் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாண்டோட நேஷ்னல் ஃப்ளவரை இதில் பொறிச்சிருக்காங்க. அடுத்து வர காயின் 50p. திரும்பவும் இதுவும் பென்டகன் ஷேப் உடையது. இதுவும் சில்வர் பிளேட்டட் காயின். இதுலேயும் யூனிகார்ன் அண்ட் யூனிகார்ன், லயன் சிம்பிள்ஸ் எல்லாமே இதில் முன்னாடி போட்டிருக்காங்க. அடுத்து வர காயின் 1 pound காயின். இது கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே மிக்ஸ் ஆன காயின். சுற்றி இருக்க அந்த ஷேப் அதாவது அவுட்டர் எட்ஜ் கோல்டன் கலரில் இருக்கும், உள்ளே இருக்கிறது சில்வர் கலரில் இருக்கும். இதில் முன்னாடி 3 நாடு, அதாவது ஸ்காட்லாண்ட், இங்கிலாந்து அண்ட் வேல்ஸோட நேஷ்னல் ஃப்ளவர்ஸ் அதை முத்திரை பொறிச்சிருக்காங்க முன்னாடி. அடுத்து வர்றது 2 pound காயின். இது காயின்கள்லேயே ஜாஸ்தி மதிப்புடைய காயின் அப்படின்னா அது 2 pound காயின் தான். இதில் நிறைய சிம்பிள் இருக்குது. இது நிறைய ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதில் டியூடர் ரோஸ், அதாவது இங்கிலாண்டோட நேஷ்னல் ஃப்ளவர் இதில் வச்சுருக்காங்க. இந்த சிம்பிள் எல்லாம் சேர்ந்தது ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா காயின்லேயும் ஒரு ஒரு ஒற்றுமையான விஷயம், எல்லா காயின்லேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பின்னாடி வந்து பொறிச்சிருக்காங்க, அதாவது டிஜி ஆர்இஜி எஃப்டி அப்படின்னு வந்து பொறிச்சிருக்காங்க. பெரிய காயின்ஸ்னா 50p அண்ட் 2 pounds தான் இதுலயே வந்து பெரிய காயின்ஸு. அதில் வந்து கொஞ்சம் அந்த வார்த்தைகள் வந்து 3 வந்து எழுதியிருப்பாங்க. அது என்ன குறிக்குதுன்னா, பை த கிரேஸ் ஆஃப் காட், குவீன் அண்ட் டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லாட்டின் சென்டென்ஸை குறிக்குது. அதனோட ஷார்ட் ஃபார்மை தான் இந்த காயின்ஸில் பொறிச்சிருக்காங்க. அதனோட மீனிங் வந்து இப்போ நான் என்ன சொன்னேனோ அதுதான் அதனோட மீனிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து காயின்ஸு, இங்கே யூகேல இருக்க காயின்ஸு. இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு சைஸ் உடையது. எந்த காயினுமே வந்து சைஸில் ஒத்து போகாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சைஸ் உடையது. என்னதான் 8 விதமான காயின் இருந்தால் கூட அதிகமான புழக்கத்தில் இருக்க காயின் அப்படின்னா வெறும் 3 காயின் தான். 20p, 50p, அப்புறமா 1 pound. இது 3 தான் வந்து அதிகமான புழக்கத்தில் இருக்க காயின்ஸ். காயின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நோட்ஸ் பார்க்கலாம். இருக்கிறதுலையே கம்மி மதிப்புடைய நோட் அப்படின்னா 5 pound நோட்டு. காயின்களில் எப்படி பின்னாடி ராணியோட முகம் பொறிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நோட்டில் முன்பக்கத்தில் ராணியோட முகம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். பின்னாடி நோட்டுக்கு பின்புறம் வந்துட்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஏதாவது ஒரு செலிபிரிட்டி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி பற்றி அச்சடிச்சிருப்பாங்க. அவங்களோட சேயிங், ஏதாவது அவங்க சொல்லியிருக்க கோட் ஒரு வாசகம், அதை வந்து கீழே அவங்களுக்கு கீழே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்க 5 pound நோட்டில் இன்னைக்கு பின்னாடி இருக்கிறது வின்ஸ்டன் சர்ச்சில், யூகேயோட ஃபேமஸ் பிரைம் மினிஸ்டர் அவர். 5 pound நோட்டில் வின்ஸ்டன் சர்ச்சில் மட்டும் இருக்க மாட்டார், யார் வேணாலும் இருப்பாங்க, எந்த ஃபேமஸ் செலிபிரிட்டி வேணாலும் இருக்கலாம். நோட்டில் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. டாப்பில் வந்து 5 pounds போட்டிருப்பாங்க, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதெல்லாம் சேமாக தான் இருக்கும். சீரியல் நம்பர் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் நோட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். திரும்பவும் எல்லா 4 நோட்டோட சைஸும் வந்துட்டு யூனிக்காக தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஒரே சைஸில் இருக்காது, ஒவ்வொன்றும் விதவிதமான சைஸில் தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 10 pounds நோட். 10 pounds நோட்டில் நம்ம கிட்ட இருக்க 10 pounds நோட்டில் பின்னாடி இருக்கிறது ஜேன் ஆஸ்டன். இவங்க வந்து ஃபேமஸ் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், யூகேல இருந்தவங்க. அவங்களோட முகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு, அவர் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 20 pound நோட்டு. அதில் நம்மக்கிட்ட இருக்க நோட்டில் பின்னாடி இருக்கிறது JMW டர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் பெயிண்டர். அவரோட முகம் மற்றும் அவரோட சேயிங் வந்து கீழே அச்சடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 50 pounds நோட்டு. 50 pounds நோட்டில் பின்னாடி 2 முகம் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஒன்று மேத்யூ பவுல்டன், இன்னொன்று ஜேம்ஸ் வாட். இவங்க 2 பேர்த்தோட முகமும் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இருக்கிறதுலே பெரிய நோட் அப்படின்னா இதுதான் 50 pound நோட்டு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய நோட்டு 4 நோட்டுகளில். இங்கே யூகேல பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டையும் பாலிமர் நோட்ஸாக மாற்றிட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் காமிக்கிறேன். இந்த நோட்டு 50 pound நோட்டு வந்து பேப்பர் நோட்டு, நம்ம ஊரில் இருக்கும் இல்லைங்களா, பேப்பராலான நோட் இது. அதுவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 20 pounds 10 pounds எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிமர் நோட், அதாவது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் கிழியாது. பாருங்க, இப்படி பண்ணி காமிக்கிறேன், எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த பாலிமர் நோட்ஸ் எல்லாம் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமான செக்யூரிட்டி, இங்கே செக்யூரிட்டிக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறேன் எப்படின்ட்டு. நிறைய செக்யூரிட்டி வந்து அதாவது ஃப்ராடை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் பாலிமர் பேஸ்ட் நோட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டோட லைஃப் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 5 pound நோட் வந்து உங்ககிட்ட 1 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா அது கிழிஞ்சிரும், இல்லைன்னா ரொம்ப பழசாயிரும், கொடுக்கவே முடியாது, செல்லாமல் போயிடும் இல்லைங்களா. இப்போ வந்திருக்க இந்த பாலிமர் நோட்டு வந்து 2.5 மடங்கு அதோட ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வருஷம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேப்பர் நோட்டை, இந்த பாலிமர் நோட்டை வந்து நீங்கள் 2.5 வருஷம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கானது இது. இப்போ அதாவது 20 மற்றும் 50 pound கூட வந்துட்டு ஃபுல்லாக பாலிமர் நோட்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. 20 pound நோட் புழக்கம்லாம் வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிருச்சு, பாலிமர் நோட்ஸ் தான் இருக்குது. 50 pound வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏடிஎம்ல வர்றது 5 pound 10 pound 20 pound மட்டும்தான். 50 pound வந்து பேங்க்ல தான் வந்து கிடைக்கும். ரொம்பவே ரேரான நோட் இதையும் வந்துட்டு பாலிமராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோட்டோட புழக்கம்லாம் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது. 30 செப்டம்பர் 2022 இருக்க பேப்பர் நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மாற்றிடணும் பாலிமர் நோட்ஸாக, இல்லைனா வந்து செல்லாது. அது கவர்மெண்ட்டோட ரூலு. இந்த நோட்ஸ் எல்லாமே அச்சடிக்கப்படுறது வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, அதுதான் வந்து யூகேயோட சென்ட்ரல் பேங்க். நம்ம ஊரில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இது வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து அச்சடிக்கப்படுறாங்க. இப்போது நம்ம ஒரு நோட் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா இது வந்து நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு.
இது வந்து see through விண்டோன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர். இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து see through ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. இந்த see through ஃபீச்சர் இங்கே கை வச்சிங்கன்னா உங்கள் கை தெரியும், அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு மெட்டாலிக் இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கோல்டன் கலரில் இருக்கும். எல்லா நோட்லேயுமே கோல்டன் கலரில் இருக்கும். ஆனால் 5 பவுண்ட் 10 பவுண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டனில் மட்டும் இருக்கும். 20 பவுண்ட் நோட்டில் இந்த கோல்டனுக்கு மேலே ப்ளூ கலர் வரும். 50 பவுண்ட் நோட்டில் இருக்காது, ஏன்னா என்கிட்ட 50 பவுண்ட் நோட்டில் தான் இருக்குது. அது நோட் காமிக்கணுன்றக்காக வச்சுருக்கேன். பட் 50 பவுண்ட் பாலிமர் நோட்டாக இருந்துச்சுன்னா இந்த கோல்டுக்கு மேலே ப்ளூக்கு பதிலாக க்ரீன் வரும். அது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, மேலே இந்த க்ரௌன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 3D இமேஜ், அதுவும் ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். கீழே வருது இல்லைங்களா, இது வந்து ஒரு ஹாலோகிராம் இமேஜ். இதை வந்துட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா, இது வந்து 10 பவுண்ட்ஸ் நோட்டு. இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா பவுண்ட்ஸுன்ற லெட்டர் வந்து தெரியணும். இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா 10 அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து தெரியணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நோட்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடியும் இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். see through விண்டோட பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாகவே சில்வர் கலரில் இருக்கும். இது எல்லா நோட்ஸ்லையும் சேம் கலர் தான் மெயின்டைன் ஆகும், சில்வர் கலரில் தான் மெயின்டைன் ஆகும். இதுதான் வந்து இந்த பாலிமர் நோட்டில் இருக்க செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ இதை வச்சு தான் வந்து இது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கண்டுபிடிப்பாங்க. பழைய நோட்டு இருக்குது உங்ககிட்ட, பேப்பர் நோட் அப்படின்னா அது வந்து நல்ல நோட்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஊரில் இப்படி தானே இருக்கும். பேப்பர் நோட்னா இந்த மாதிரி வரிசையாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி see through விண்டோ மாதிரி இந்த குட்டி குட்டியாக தெரியுது இல்லைங்களா, அதை வந்துட்டு மேலேயும் கீழேயும் திருப்பினீங்கன்னா இது வந்து 50 பவுண்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ 50ன்ற நம்பர் வந்து இங்கே தெரியணும். அதுவே இன்னொரு பக்கம் இப்படி திருப்பினீங்கன்னா பவுண்ட் சிம்பிள் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுனா தான் இது வந்து நல்ல நோட்டுன்னு சொல்கிறாங்க. என்னதான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி யூகேவா இருந்தால் கூட அவங்க மட்டும் நோட்ஸ் அச்சிடுறது கிடையாது. இன்னும் சில பேங்க்ஸ் கூட இருக்காங்க. அதாவது நார்தன் அயர்லாண்டில் நார்தன் பேங்க் இருக்காங்க. ஸ்காட்லாண்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட், இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து நோட்ஸ் அச்சிடுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் டீட்டெயிலாக தரேன். இப்போ இங்கிலாந்துலேயும் வேல்ஸில் மட்டும்தான் இந்த எல்லா காயினும் இந்த எல்லா டினாமினேஷன்ஸும் இருக்குது. இப்போ ஸ்காட்லாண்ட் அண்ட் நார்தன் அயர்லாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் 1 பவுண்டுக்கு நோட்டு கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100 பவுண்டு கூட ஒரு டினாமினேஷனாக இருக்குது. 50 பவுண்டையும் தாண்டி 100 பவுண்டு கூட ஒரு டினாமினேஷனாக இருக்குது. இதெல்லாம் தான் வந்து யூகே கரன்சிஸ். ஸோ இங்கே புதுசாக யூகேக்கு வரீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும் ஒவ்வொரு காயின், எஸ்பெஷலி இந்த 10 பவுண்ட்ஸ் 2 பென்ஸ் 1 பென்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க கொஞ்ச நாள் எடுக்கும். ஆனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து காயின் யூஸ் பண்ணுறப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூகே வர முடியாதவங்களுக்கு யூகேல கரன்சிஸ் எப்படி இருக்குது, எப்படி புழக்கத்தில் எந்த நோட் எந்த கரன்சிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம் தமிழ் தும்பி.